அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அண்ணாமலை அண்ணாமலை என்ற பெயர் அதிகளவில் உச்சரிப்பதை நம் கண் முன்னால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. எதற்காக அண்ணாமலையின் பெயர் இந்த அளவிற்கு உச்சரிக்கப்படுகிறது என்றால், அண்ணாமலை கோவையில் நிலம் வாங்கிவிட்டார், விவசாய நிலம் வாங்கிவிட்டார். அண்ணாமலையார் பிரிக்ஸ் என்ற பெயரில் செங்கல் சூளை நடத்துகிறார். பெங்களூரில் தொழில் தொடங்கிவிட்டார். ஒரு நிறுவனத்தில் பார்ட்னராக இணைந்து விட்டார். பெங்களூரில் 60 ஏக்கர் நிலம் வாங்கிவிட்டார் என்று ஒரு விஷம பிரச்சாரத்தை தமிழகத்தில் திட்டமிட்டு ஏற்படுத்தி வருகிறார்கள். உண்மையில் தமிழக அரசியல்வாதிகளுக்கு அண்ணாமலையின் பெயர் இல்லாமல் அவர்களது அரசியல் வாழ்வு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மை நிலவரம் என்ன? பெங்களூரில் அண்ணாமலை அவர்கள் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பார்ட்னராக இணைந்து விட்டார். அவருக்கு ஏது இவ்வளவு பணம் என்று கடந்த சில நாட்களாக பொய் விஷம பிரச்சாரத்தை ஒரு கும்பல் தமிழகத்தில் திட்டமிட்டு பரப்பி வருகிறது. உண்மையாலுமே இவர்களுக்கு தெம்பு திராணி இருந்தால் கேள்வி கேட்பது அண்ணாமலையே அல்ல. இங்கு பல வருடங்களாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தவர்களிடம்தான் இவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். எந்த விதமான மக்கள் பிரதிநிதி பதவியும் இல்லாத அண்ணாமலையிடம் இவர்கள் கேள்வி கேட்பது துளியும் நியாயமில்லை. உண்மையில் அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியா டுடே விவாத நிகழ்ச்சியில் அவராகவே ஒப்புக்கொண்ட ஒரு நிகழ்வை இவர்கள் ஏதோ புலனாய்வு அமைப்பு வைத்து ஏதோ கண்டுபிடித்தது போன்று பீற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்தியா டுடே நேரடி விவாத நிகழ்ச்சியில் விவசாய நிலம் வாங்கியிருக்கிறேன், அதில் இயற்கை விவசாயம் செய்ய போகிறேன், மேலும் சில தொழில்களை தொடங்க போகிறேன் என்று அவராகவே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததை எடுத்துக்கொண்டு இவர்கள் கண்டுபிடித்தது போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கட்டமைத்து வருகிறார்கள். திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் கோவையில் நிலம் வாங்கியது அவரது மனைவியின் பெயரில். அதற்குண்டான வரியை தமிழக அரசிற்கு முறையாக அண்ணாமலை அண்ணா கட்டியிருக்கிறார். அதை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிக்கையாக சமர்ப்பித்தும் விட்டார். ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒவ்வொரு முறையும் அவர் பதில் அளிப்பது நியாயம் அல்ல. ஒரு தனி மனிதர் எந்த விதமான தொழிலையும் முறையாக பதிவு செய்து தொழில் செய்யலாம் என்பது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம். வரி கட்டாமல் அரசாங்கத்தை ஏமாற்றினால் மட்டும்தான் இவர்கள் கேள்வி கேட்க முடியும். ஒரு தனிநபரை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கும் எவருக்கும் இல்லை என்பது நிதர்சனம். அண்ணாமலையின் நண்பர்களின் பெயரில் பேனாவில் எழுதி, ஒவ்வொருத்தருடைய அவர்களது உறவினர்கள் பெயரில் எல்லாம் எழுதி, ஒரு குறிப்பிட்ட தொகையை எழுதி அண்ணாமலையின் பினாமிகள் இவர்கள் என்பது இவர்கள் வெளியிடுகிறார்கள். உண்மையாலுமே இவர்களுக்கு ஒரு துளி நேர்மை இருந்தால் இவர்கள் இது போன்று வெளியிடுவார்களா? நம்ம ஊர் கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பிக்கள் கூட பல பினாமிகளை வைத்து சொத்துக்கள் வாங்கி இருப்பதை நாம் அறிவோம். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு IPS அதிகாரி. அவருக்கு எப்படி வேண்டுமானாலும் ஒரு குற்றத்தை மறைக்க தெரியும். ஆனால் அவர் நேர்மையாக, வெளிப்படைத்தன்மையாக கோவையில் அவரது மனைவியின் பெயரில் நிலம் வாங்கியிருக்கிறார். பெங்களூரில் தொழில் நிறுவனத்தில் அவரும் தன்னை ஒருவராக பார்ட்னராக இணைத்திருக்கிறார். இது புதுவெளியில் இருக்கக்கூடிய செய்திதான். இதை இவர்கள் ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைத்து வருகிறார்கள். இதைவிட அண்ணாமலை அவர்களின் நேர்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் வேறு ஆதாரங்கள் இருக்க முடியுமா? உண்மையாலுமே திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் அவர் தமிழகத்தில் தலை சிறந்த கல்லூரியான கோவை PAG கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு லக்னோவில் உள்ள IIM-இல் MBA பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். தற்செயலாக IPS பதவியை நோக்கி அவர் சென்று மீண்டும் அவர் வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறார். இவ்வளவு படித்த திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு தொழிலை செய்வது இவர்களுக்கு குற்றம் என்றால், திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் பல்வேறு தொழில்களை தொடங்கி
நம் நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பது தமிழக மக்களின் எண்ணமாக இருக்கிறது. இது போன்ற தமிழக கூட்டு விஷம பிரச்சாரம் செய்யக்கூடிய கும்பலை நாம் துரத்தி அடிக்க வேண்டும், விரட்டி அடிக்க வேண்டும். அவரது நேர்மையை கொச்சைப்படுத்துபவர்கள் யார் என்று பார்த்தால், அடுத்தவரிடம் கையேந்தி நின்று பணம் வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்கள் தான் அவரை மீது குற்றச்சாட்டு சுமத்தி வருகிறார்கள். எதற்காக அண்ணாமலையின் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தையும் விஷம பிரச்சாரத்தையும் இவர்கள் ஏற்படுத்துகிறார் என்றால், தமிழகத்தில் அரசியலில் அண்ணாமலையை இடம் தெரியாமல் காலி செய்ய வேண்டும், சுவடே இருக்கக்கூடாது என்று தமிழக அரசியல்வாதிகள் திட்டமிட்டு திரு அண்ணாமலை அண்ணா அவர்களின் மீது விஷம பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஏனென்று சொன்னால், கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டார். அதில் திமுகவின் உண்மை முகத்தையும் அவர்களது உண்மையான சொத்து மதிப்புகளையும் வெளியிட்டார். அதன் விளைவாக இவர்கள் கூட்டு சதி செய்து அண்ணாமலையை அரசியலிலிருந்து காலி செய்து விடலாம் என்று பல்வேறு விஷம பிரச்சாரங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில். இவர்களுக்கு ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் சட்டமன்றமோ பாராளுமன்றமோ சென்று விட்டால் மேலும் இவர்களது குட்டு மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற அச்சத்தின் பயத்தின் காரணத்தினால் அண்ணாமலை அரசியலிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கூட்டு சதியோடு இவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். நிச்சயமாக இதெல்லாம் உடைத்தெரியும். இவர்கள் அண்ணாமலை அவர்களிடம் கேள்வி கேட்கும் இவர்கள் நம்மூர் கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர்களிடம் இவர்கள் கேள்வி கேட்க முடியுமா? ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து மக்களுடைய பணத்தை ஏமாற்றி மக்களை சுரண்டி சம்பாதிக்கும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் தன்னுடைய சுய மூளையினால் சுய உழைப்பினால் முன்னேறும் ஒரு இளைஞரை கொச்சைப்படுத்தும் இவர் தமிழக மக்களிடம் நாம் எடுத்துரைக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம். நிச்சயமாக திரு அண்ணாமலை அண்ணா அவர்கள் மேலும் பல தொட்டு இந்திய இளைஞர்களுக்கு, குறிப்பாக தமிழக இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை நாம் அனைவருக்கும் வேண்டும் என்பது நிதர்சனம். அண்ணாமலை இவரிடம் பணம் வாங்கிவிட்டார், அவரிடம் பணம் வாங்கிவிட்டார் என்று பொய் விஷம பிரச்சாரம் செய்யும் இவர்கள் யாரிடம் இருந்து பணம் வாங்கினார் என்பதை இவர்கள் வெளியிட்டால் நன்றாக இருக்கும். இவர்களுடைய உண்மை போலி முகம் தமிழக மக்கள் அறிந்து கொள்வார்கள். நிச்சயமாக திரு அண்ணாமலை அண்ணா அவர்களின் பக்கம் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அவரை தமிழகத்தில் உச்சியானையில் நிச்சயமாக தமிழக மக்கள் உட்கார வைப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.